70,000 ரெக்கைகளை, அந்த 70,000 ரெக்கையிலே ஒரு ரெக்கையினுடைய ஒரு நுனியை வச்சு நபிகள் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்தியை சொல்றாங்க, அந்த 70,000 ரெக்கைகளிலே ஒரு ரெக்கையினுடைய முனையை வச்சு அப்படியே பூமியில அப்படி விட்டாங்கன்னா அப்படி தோசையை பரட்டுற மாதிரி பரட்டி போட்டுருவாங்க. இந்த பூமியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருந்தான். இந்த பூமியை ஒரு தோசையை பரட்டி பண்ற மாதிரி அப்படி உள்ள விட்டு அப்படி தூக்கி அப்படி பரட்டி போட்டுடலாம். அந்த மாதிரி சக்தி கொண்ட 70,000 ரெக்கைகளை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மலக்குமாருடைய தலைவர், அல்லாஹ்வுக்கு பணி செய்வதை தவிர, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எதையுமே அறியாத பரிசுத்தமான மாசூம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எது வரைக்கும் போறாங்க? சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போறாங்க. ஒரு எல்லை வரை சொல்றாங்க, நபியே இதுக்கு பிறகு எனக்கு வரதுக்கு அனுமதி இல்லை, நான் போறேன். இங்க கவனியுங்கள் சகோதரர்களே, இங்கே கவனியுங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், நம்மை போன்ற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த மனிதர். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபியே இன்னமா குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்க சொல்லுங்கள், குல் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன். சும்மா வெறும் மனுஷன் கூட சொல்லல, வெறும் மனுஷன் சொன்னா கூட நம்மளால என்ன பண்ணுவாங்க, மனுஷன் தான், மனுஷங்கள்லயே அவங்க ஒரு வித்தியாசமான மனுஷன் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன். ஆனா என்ன தெரியுமா வித்தியாசம்? யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு வஹி கிடையாது. இதுதான் வித்தியாசம். எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு வஹி கிடையாது. அப்படி ஒரு மனிதராக, மனித பிறவியாக பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமாருடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே கிடைக்காத ஒரு சிறப்பை, அந்தஸ்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுக்கிறான். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ளும் அல்லாஹ் ஆசைகளை, இச்சைகளை, உணர்ச்சிகளை, தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ் வைத்திருந்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ஆனால் அந்த ஆசைகளையும் இச்சைகளையும் அடக்கி, அந்த உணர்ச்சிகளை, தேவைகளை அடக்கி, அல்லாஹ் கொடுத்த தக்வாவுக்கும் அக்கலுக்கும் இறையச்சத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்ததினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளை விட உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றார்கள் அல்லாஹ்விடத்திலே.